தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. தமிழர் பிரதேசத்தில் அதிர்ச்சி, இளம் தாய் கூட்டு வன்புணர்வு, மகன் செய்த கொடூர செயல். இலங்கையில் அறுவை சிகிச்சைகளுக்காக 25,000க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு. கடவுளுக்கு நன்றி, முதலமைச்சர் விஜயின் தாயார் நெகிழ்ச்சி. முதலமைச்சர் விஜய் தலைமையில் சுதந்திர தின கொண்டாட்டம், முதல் வரிசையில் நடிகை த்ரிஷா. விபத்துக்குள்ளான இலங்கை கடற்படை படகு, மீட்கப்பட்ட 11 பேர். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் முதன்முறையாக தேசிய கொடியை ஏற்றினார். சென்னை புனித ஜோர்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியேற்றுவதற்காக முதலமைச்சர் விஜய் வருகை தந்தார். முதலமைச்சர் விஜயை வரவேற்ற தலைமை செயலாளர் அதிகாரிகளை அறிமுகம் செய்து வைத்தார். புனித ஜோர்ஜ் கோட்டையில் போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையினை முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு முப்படை மற்றும் சிறப்பு போலீஸ் படை உள்ளிட்ட படையினர் அணிவகுப்பு மரியாதை செலுத்தினர். திறந்தவெளி வாகனத்தில் சென்று போலீசாரின் அணிவகுப்பினை முதலமைச்சர் விஜய் பார்வையிட்டார். பின்னர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் செயின்ட் ஜோர்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதன்முறையாக தேசிய கொடியினை ஏற்றினார். இந்த நிலையில் சுதந்திர தின நிகழ்வில் நடிகை த்ரிஷா முதல் வரிசையில் உள்ளடங்கலாக முதலமைச்சரின் பெற்றோர்களும் அமர்ந்துள்ள புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இது ஒரு அரசு விழா. இந்த விழாவில் த்ரிஷாவுக்கு இந்த வேலை, இவர் எதற்காக இதில் கலந்து கொள்கிறார் என திமுகவினரும் நாம் தமிழர் கட்சியினரும் சமூக வலைதளங்களில் பதிவுகளை பகிர்ந்து வருகின்றனர். வவுனியாவில் வீடு உடைத்து 51 வயது பெண்ணொருவரை கூட்டு துஷ்பிரயோகம் செய்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக போலீசார் மேலும் தெரிவித்ததாவது, கடந்த 8ஆம் திகதி வவுனியா மடுக்கந்தை மயிலங்குளம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றை உடைத்து உட்சென்ற சிலர் அங்கிருந்த வாகன சாரதி மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டு வீட்டு உரிமையாளரான 51 வயது பெண் அணிந்திருந்த நகைகளை கொள்ளையிட்டு கூட்டு துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. அத்துடன் வீட்டில் மறைத்து வைத்திருந்த 80 லட்சம் பெறுமதியான ரத்தினக்கல், 56 லட்சம் பெறுமதியான 15 பவுனுக்கும் அதிகமான தங்க நகைகள், 5,70,000 ரூபாய் பணம், 15 வாகன புத்தகங்கள் மற்றும் திறப்புகள், 35 காணி மற்றும் வீட்டு உறுதிப்பத்திரங்கள் என பலவற்றை திருடிச் சென்றுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவிற்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து விரைந்து செயற்பட்ட போலீசார் ஆபத்தான நிலையில் இருந்த பாதிக்கப்பட்ட 2 மீட்டு வவுனியா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளனர். வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் ஆலோசனைக்கு அமைவாக வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி RMJS ரத்னமலாலா அவர்களின் வழிகாட்டலில் வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவின் பதில் பொறுப்பதிகாரி பந்துல தலைமையில் போலீஸ் சார்ஜென்ட்களான சந்தன, கேரத், பியங்கர, போலீஸ் கான்ஸ்டபிள்களான நவகீதன், சுபன், சம்பத் ஆகியோர் அடங்கிய போலீஸ் குழுவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட இப்பெண்ணின் தொழிற்சாலையில் பணியாளர்களாக வேலை செய்த 35 வயதான உக்குவல மாத்தரை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரையும் 29 வயதான களேமிதுனுவல
சிவலாங்குளம் பகுதியைச் சேர்ந்த மற்றொரு இளைஞரையும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர். பெண்ணிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் சொத்துக்கள் தொடர்பில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் முதல் கணவரின் மகனே திட்டமிட்டு இந்த சம்பவத்திற்கு மூல காரணமாக செயற்பட்டு இக்கொள்ளை சம்பவத்தை நடத்தியதாக குறிப்பிடப்படுகின்றது. மகனே தனது காலில் களே மிதுனுவெல சிவலாங்குளம் பகுதியில் இருந்து சந்தேக நபர்களை ஏற்றி வந்து வீட்டுக்கு அருகில் வீதியில் இறக்கிவிட்டு சென்றுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. மேலும் சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து காடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் திருடப்பட்ட ரத்தின கற்கள், தங்க நகைகள், வாகன புத்தகங்கள், திறப்புகள், 35 காணி மற்றும் வீட்டு உறுதி பத்திரங்கள் என்பவற்றையும் மீட்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் 80வது சுதந்திர தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. சென்னை புனித ஜோர்ஜ் கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தமிழக முதலமைச்சர் விஜயின் பெற்றோர் கலந்து கொண்டனர். இதன்போது சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்த முதலமைச்சரின் தாயார், அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துகள், மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது, கடவுளுக்கு நன்றி என தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்வில் பல்வேறு அரசியல் பிரமுகர்கள், அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இலங்கையின் அரசு மருத்துவமனைகளில் 2 இருதய அறுவை சிகிச்சைகள், முக்கிய அறுவை சிகிச்சைகள் மற்றும் அத்தியாவசிய மருத்துவ பரிசோதனைகளுக்காக 5000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் காத்திருப்பு பட்டியலில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரச சுகாதாரத்துறையில் அதிகரித்து வரும் காத்திருப்பு பட்டியல் நெரிசலை குறைப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர், நிபுணத்துவ மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். அவர்களில் சில இருதய அறுவை சிகிச்சைகளுக்கான காத்திருப்பு காலம் 2029ஆம் ஆண்டு வரை நீடித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச மருத்துவமனைகளில் நிலவும் காத்திருப்பு பட்டியலை குறைப்பதற்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என அரசாங்கம் அறிவித்திருந்த போதிலும் அந்த திட்டம் எதிர்பார்த்த அளவில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். நீண்ட காலமாக சிகிச்சைக்காக காத்திருக்கும் நோயாளிகளில் தனியார் மருத்துவமனைகளில் அதிக செலவில் சிகிச்சை பெற முடியாத குறைந்த வருமானம் கொண்டவர்களே அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு தீர்வாக ஜனாதிபதி நிதியத்தின் ஒதுக்கீடுகளை அதிகரித்து அரசு மருத்துவமனைகளில் காத்திருக்கும் நோயாளிகள் குறிப்பிட்ட கட்டண அடிப்படையில் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவதற்கான வசதிகளை ஏற்படுத்தலாம் என அவர் யோசனைகளை முன்வைத்துள்ளார். அதேவேளை அரச மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மேலதிக சேவைக்கான உரிய கொடுப்பனவுகளை வழங்கி தினசரி மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சைகளின் எண்ணிக்கையினை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீண்ட கால தீர்வாக சிறப்பு மருத்துவ பயிற்சி பெற்ற மருத்துவர்களின் எண்ணிக்கையினை அதிகரித்தல், மருத்துவமனை வசதிகளை விரிவுபடுத்துதல் மற்றும் அறுவை சிகிச்சை உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகளுக்கு தேவையான உபகரணங்களின் போதுமான இருப்பை உறுதி செய்தல் அவசியம் என்றும் நிபுணத்துவ மருத்துவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அங்குலானவிற்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான கடற்படை படகிலிருந்து 11 பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அங்குலான அருகே கடலில் டோரா என்ற ஸ்ரீலங்கா கடற்படை படகு ஒன்று விபத்துக்குள்ளானது. இதுகுறித்து கிடைத்த தகவலின் பிரகாரம் படகில் உள்ளவர்களை மீட்கும் பணிகள் இடம்பெற்றுள்ளன என கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இதன்படி படகில் உள்ளவர்களை மீட்பதற்கு இலங்கை விமானப்படையும் உதவி செய்துள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. இதேவேளை விபத்துக்குள்ளான படகை கண்காணிப்பதற்காக விமானப்படையின் MI-17 ரக உலங்கு வானூர்தியும் பெல் 412 ரக விமானமும் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் விமானப்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.